ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் செகண்ட் டே ஃபஸ்ட்டு டே விலாக் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி டே 2ல் ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். போன தடவை நாங்கள் திருச்செந்தூர் வந்திருந்த போதும் இந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். இந்த தடவையும் அதேமாரி தான். திருச்செந்தூர்லேருந்து நிறைய பஸ் இருக்குது இந்த கோவிலுக்கு வரத்துக்கு. திருச்செந்தூர்லேருந்து ஒரு 1/2 இல்லை 20 மினிட்ஸில் நமக்கு இங்கே ரீச் ஆகிடலாம். கண்டிப்பாக திருச்செந்தூர் கோவிலுக்கு வரவங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவிலில் சிவனும் பார்வதியும் ஒரே பீடத்திலே நமக்கு காட்சி தராங்க. நம்ம எல்லா கோவிலையும் பார்க்கும்போது லிங்கமாக தான் நமக்கு ஈஸ்வரர் காட்சி தருவார். ஆனால் இந்த கோவிலில் நமக்கு 2 பேரும் காட்சி தராங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் தசரா திருவிழா ஒரு 10 நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 10 நாளுமே ஒரு காஸ்டியூம் ஒரு வேடம் அணிந்து 10 நாளுமே காப்பு கட்டி விரதம் இருந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் கோவிலை சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா, அதுவும் திருவிழா டைமில் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். போகாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவைனாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் ரிட்டனில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கே கிளம்பி வந்தாச்சு. நேற்று பசங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, போக முடியல. அதனால் இன்றைக்கி காலையிலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 9 o'clock தான் ஆகுது. எப்படி வெயில் பாருங்கள், பயங்கர வெயில். சரி, ஃபஸ்ட்டே நம்ம பீச்சுக்கு போயிடலாம், போயிட்டு சாமியை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் ஒரு நட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸ்ட்ரைட்டாக போனாலுமே பீச் தான்டா. பசங்க ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்ச நேரம் பீச்சில் விளையாண்டுட்டு சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு ஃப்ரீ பொது தரிசனத்தில் நாங்கள் ஃப்ரண்ட்டில் கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் இல்லையா. அதனால நாங்கள் போய் இந்த மேல் இதுலேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நின்று பார்த்தாலே நமக்கு தெரியும் கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. சரி, நம்ம 100 rupees தரிசனத்திலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு பீச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம். போகும்போது அப்போ தான் அந்த லெஃப்ட் சைடு வள்ளி குகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம அதை ஃபஸ்ட்டு டே நேற்று வரும்போது நமக்கு அது தெரியல, நாங்கள் பார்க்கல. இன்றைக்கி எல்லோரும் அந்த சைடு போகும்போது சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அது பாதி பேருக்கு அந்த சைடில் வள்ளி குகை இருக்கிறதே தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் சாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் வள்ளி குகை போகும்போது கூட்டம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் அந்த சைடு வராங்க அதை பார்க்குறதுக்கு. மற்றபடி யாரும் அந்த சைடு வரமாட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நிறைய வேண்டுதல் வேண்டிட்டு அவங்க
கல்யாணம் ஆகிறதுக்காக, குழந்தை பிறக்கறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல் பண்ணிவிட்டு நிறைய அங்கே தொட்டில், கயிறு அந்த மாதிரிலாம் கட்டியிருந்தாங்க. நாங்களும் போய் பார்த்தோம். உள்ள கேமரா அலோட் கிடையாதுன்றதுனால நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. ஆனால் உள்ளே போகும்போது ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. அதில் நம்ம குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒரு 10 பேர் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போயிருக்க ஒரு 10 பேர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் திருப்பி உள்ளே போக முடியும். ஒரு சின்ன ஒரு சிலை இருக்குது, வள்ளியோட சிலை. நல்லா அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஒரு ஐயரும் இருக்காங்க. நம்ம அர்ச்சனை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், பூஜை அதை மாதிரி பண்ணி தராங்க. நம்ம பேர் சொல்லியிருந்தோம்னா பண்ணி தராங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு வந்திருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். யாராவது போகலை அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். வள்ளி குகைக்கு போயிட்டு நீங்கள் வெளியில் வர அந்த சைடில் தான் பொது தரிசனம் போயிட்டுருக்கும். நீங்கள் பொது தரிசனம் என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது காலியாக இருக்கும். சரி, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் பொது தரிசனத்தில் போகலாமா இல்லை 100 ருபீஸில் போகலாமாங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரும்போது தெரியல. செகண்ட் டே வரும்போது நாங்கள் இந்த சைடு வந்து பார்த்தோம். இவ்வளோ கூட்டம் இருக்கு இல்லையா, இது 2 மணி நேரம் ஆகும் உள்ள சாமியை பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த சைடில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சாமியை பார்க்க போகிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க எதில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ பீச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம். அதை வர வழியில் தான் நான் பொது தரிசனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டியிருந்தேன். வெயில் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த வழியில் போகும்போது ஒரு கோணி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது தாங்க நம்மளை காப்பாற்றுது. செப்பல் இல்லாமல் சுத்தமாக நம்மளால் அங்கே நடக்கவே முடியாது, காலு கொப்பளிச்சு போயிடும். இப்போ அந்த கோணி மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டியூப் வச்சு தண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க, மக்கள் நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் நடக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியல, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம பீச்சுக்கு தான் போயிட்டுருந்தோம். இப்போ இந்த 10 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், 10 to 11 தான் இருக்கும். அப்போவே வெயில் காலை வைக்கவே முடியல. எப்படிரா இங்கேருந்து இந்த தண்ணியில் போய் கால் வைப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் மேலே எவ்வளோ வெயில் அடித்தாலுமே நமக்கு அது தெரியவே இல்லை. இப்போ என் பையன்தான் அந்த முருகா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் எழுதி அது அலையுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். நானுமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். கொஞ்ச நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு அன்னதான சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சாமி பார்க்க போகலாம். சாமி பார்க்க போனால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் தரிசனத்துக்கு தான் போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமைன்றதுனால இந்த 1 to 2 இந்த குளிகை டைமில் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அதுக்குள்ளே நம்ம காலையில் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ரீ தரிசனத்தில் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் 100 ருபீஸ் தரிசனத்தில் போயிருந்தோம். 100 ருபீஸ் தரிசனத்தை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீ தரிசனத்திலே போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கிட்டக்க போகும்போது 100 ருபீஸுங்கும் போது நம்ம சாமியை கிட்டக்க பார்க்கலாம். ஃப்ரீ தரிசனம்ங்கும் போது கொஞ்சம் ஹைட்டாக, அது கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஹைட்டாக இருந்தால் கூட சாமி நமக்கு கிளியராக தெரியும். 100 ருபீஸுங்கும் போது ஃப்ரண்ட்லலாம் காலியாக இருக்குது, கிட்டக்க போக போக நமக்கு ஓவராக நெரிசலாக இருந்துச்சு. நிறைய பேர் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அங்கேவே நின்றுட்டே இருந்தாங்க, நகரவே மாட்டேன்றாங்க. நமக்கு ஹைட்டாக இருந்தால் கூட சாமியை ஓரளவுக்கு பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரே இடத்துல நிற்கிறதுனால நம்மளால் அது பார்க்கவே முடியல. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சரி ஈவினிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும் வந்திருந்தோம். சரி வந்துட்டு நம்ம அதே மாதிரி காலையில் காட்டியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி ஃப்ரீ தரிசனத்தில் கூட்டம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம். கூட்டம் இல்லை, அங்கே யாருமே இல்லை. சரி நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் இத்தனை தடவை போனதில் இவ்வளோ காலியாக நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அவ்வளோ காலியாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்தா இந்த தேரில் வந்து முருகர் ஜோடிச்சு அழகாக வந்துட்டு இருந்தார். எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி இந்த டைமில் வந்ததுக்கு நாங்கள் தான் லக்கி அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த டைமில் வந்ததுக்கு. சாமி பார்க்குறதும் ரொம்பவே காலியாக இருந்துச்சு அந்த ஸ்பேஸு. சரி இங்கேயும் வந்து பார்க்கும்போது சாமி கும்பிட்டு கரெக்டாக நாங்கள் வெளியில் யானை ஊர்வலம் வச்சு இந்த தேரில் முருகர் வந்து ஜோடிச்சு அழகாக வந்துட்டு இருந்தார். ஃப்ரண்ட்டில் யானையும் போயிட்டு இருந்துச்சு. நீங்களே பாருங்கள்.
முருகர் தேரில் வந்துட்டு இருந்தார் இல்லையா, எல்லாரும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. கூடவே நாங்களும் வந்து வாங்கிக்கிட்டோம். அப்படியே கோவிலை சுற்றி ஊர்வலம் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆனால் நான் மட்டும் போய் சாமி இருக்கிற தேரை போய் கிட்டக்க போய் தொடணும்னு எனக்கு ஆசை. போய் தொட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிருந்தேன். கடைசியில் அதை தொட்டுட்டு வந்தாச்சு. தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் துண்ணூறுலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் ஜாலியாக போயிட்டு பீச்சில் விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. அதையும் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரே சவுண்டு. என்னன்னு பார்த்தா திருப்பி பயங்கரமாக அந்த சண்டா மூலம்லாம் வச்சு பயங்கர சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. சரி என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வேல் மாதிரி நல்லா பெருசாக பூவால் அலங்கரித்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல.
தூக்கிட்டு வந்திருந்த அந்த வேல் மேலே தேங்காய் உருட்டி தேங்காவை உடைச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே யாரும் அலோவ் பண்ணலை. இது எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்லாம் என்னன்னு தெரியல. அது நமக்கு தெரியல. நாங்கள் ஒரு லக்குன்னு தான் சொல்லலாம் இந்த டைமில் ஈவினிங்கில் வந்தது. ஏன்னா நேற்று 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு சாமியை பார்த்தோம். காலையில் 100 தரிசனத்துலேயும் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஈவினிங் வந்ததில் திருப்தியாக பார்த்தாச்சு சாமியை. அதோட தேரையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வேல் அலங்காரத்தையும் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் திருப்பி போயிட்டு பீச்லேயே கொஞ்ச நேரம் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 9:30 10 o'clock போல் தான் அப்படி கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். இன்னையே இப்படி தான் போச்சு எங்களுக்கு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அமைதியாக இருந்தது நைட் டைம்ன்றதுனால. சரின்னு சொல்லிட்டு இன்னையே இப்படி தான் போயிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நெக்ஸ்ட்டு 3rd டே எப்படி போச்சு அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய்.